வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசியை தான் காட்டுறாங்க. இப்போ துளசி அவங்க பார்க்கும்போது தீபாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, தீபா உங்களுக்காக நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன், நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே அபிராமி தடுக்கிறாங்க. என் பொண்ணுக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் வேறு டாக்டர் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே தீபா சொல்கிறாங்க, அம்மா துளசி சொல்கிறா அங்கே போய் பார்க்கலாமா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் தான் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுட்டேன், நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் தீபா, அம்மாவுக்கு மேலே யார் பார்க்க போகிறா, நான் சொல்கிறது கேளு, அவங்க யாரை பார்க்கணுன்னு சொல்கிறாங்களோ அவங்களே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், எப்படியோ உனக்கு நல்ல மாதிரிக்கு ஒரு குழந்தை பிறந்தாலே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆமாம் ஆமாம் இவளுக்கு ரொம்ப நல்ல குணம் தான் அப்படின்னு அபிராமி வழக்கம் போல் அவங்க துளசியை பார்த்து அவங்க சொல்லிட்டு இருக்கவும், சரி வாங்க நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்லும் போது உடனே பார்த்தோம்னா அபிராமி தடுக்கிறாங்க. எதுக்காக எல்லாரும் போகணும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் மட்டும் என் பொண்ணை அழைச்சிட்டு போகிறேன், மீனாட்சி நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்கிறாங்க. இப்போ தீபா சொல்கிறாங்க, அம்மா துளசியும் வரட்டுமே அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே துளசி சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல அண்ணி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கும்போது உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க தீபா போகவும் அப்போ உடனே வெற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க, துளசி உங்களுக்கு தான் எவ்வளோ சகிப்புத்தன்மை, எந்த அளவுக்கு நீங்கள் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வராமல் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உண்மையிலேயே உங்களை மாதிரிக்கு ஒவ்வொரு மருமகளும் இருந்தாக்கி வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லவும் உடனே துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு போகவும், ஆமாம் எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மீனாட்சி தான் காட்டுறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது உடனே மீனாட்சி காலு ஸ்லிப்பாகிற மாதிரிக்கு அவங்க கீழே விழுற மாதிரிக்கு இருக்கவும் உடனே அபிராமி பிடிக்கிறாங்க, என்ன மீனாட்சி கீழே விழ போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லும்போது சரி இருங்க அண்ணி நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா தண்ணி எடுக்கிறதுக்காக போகும்போது அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் போங்க நான் வார் அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அபிராமி உள்ளே போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா தீபா அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணா நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது நீ எங்கே இருக்கிற மீனாட்சின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நம்ம ஏற்கனவே தீபாவை அழைச்சிட்டு போனோம்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரல, இப்போ வேற ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கவோ எதுக்காக அங்கே போகல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அத்தை வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ வேற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம், இங்கே வந்தனால இப்போ என்ன நடக்க போகுதோ தெரியல, அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தனால நம்ம தீபாவுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்காக அந்த டேப்லெட்டை கொடுத்துட்டு இருந்தோம், ஆனால் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அப்படிங்கும் போதே தீபா தண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க, இந்தாங்க அண்ணி அப்படிங்கும்போது உடனே மீனாட்சி ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து தீபா கிட்ட சொல்கிறாங்க, தீபா எனக்கு இன்னொரு கிளாஸ் தண்ணி கூட எடுத்துகிட்டு வரியான்னு கேட்கும்போது சரிதான் அண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க போகவும் அடுத்ததான் மீனாட்சி அவங்க அண்ணனை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவழைச்சிருந்தாங்க, நீ ஃபஸ்ட்டு மாஸ்க்கு போடு அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் மாஸ்க்கை போட்டுக்கிட்டுதாங்க, இந்த டாக்டர்கிட்ட நீ தான் எப்படியாவது பேசி நம்ம ஏற்கனவே கொடுத்த டேப்லெட்டே அவளுக்கு கொடுக்க சொல்லணும் அப்படிங்கவும் சரிதான் மீனாட்சி நான் போய் பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக மீனாட்சியோட அண்ணன் போகிறாங்க. என்ன விஷயமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது இங்கே பாருங்க தீபான்னு ஒருத்தங்க ஒரு பேஷண்ட் வரப்போகிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு டேப்லெட்டை தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கவும் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது இல்லைங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாது, ஏற்கனவே நாங்கள் இந்த மாதிரி தான் வேற ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க இந்த டேப்லெட் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதே தான் நீங்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் தப்பான ட்ரீட்மெண்ட்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டும்போது அதுக்காக உங்களுக்கு நான் எவ்வளோ நாளும் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அவங்க அமைதியாகிருந்தாங்க. சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மீனாட்சி பார்த்தோம்னா சரி நம்ம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரலாம் என்ன நடக்குதுன்னே தெரியல சொல்லிட்டு இருக்கும்போதே துளசியும் வெற்றியும் வந்துருந்தாங்க. துளசியும் வெற்றியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததை பார்த்ததுமே உடனே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ எதுக்காக வந்தாங்க, நம்ம போட்ட திட்டப்படி எதுவுமே நடக்காமல் போயிருமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ அபிராமி கேட்டுட்டு இருக்கிறாங்க, உங்களை தான் வர வேண்டாம்னு சொன்னோம்ல எதுக்காக வந்தீங்க அப்படிங்கும்போது என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அபிராமி கிட்ட வெற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நர்ஸு வராங்க, உங்களை தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தீபாவை அழைச்சிட்டு எல்லாருமே டாக்டரை பார்க்கறதுக்காக போகும்போது உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பிறக்கல, இவங்க ஏற்கனவே வேறு ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க, ஆனாலும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அடுத்தது அவங்க சில செக்கப்லாம் பண்ணுறதுக்காக எழுதி கொடுக்குறாங்க, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அவங்களை செக்அப் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும்போது உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே செக்அப் பண்ணியாச்சுது, அவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்களா அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே மீனாட்சி ஐயோ நான் எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லும் போது உடனே அபிராமி மீனாட்சி போட்டு திட்டுறாங்க, என்ன மீனாட்சி இப்படி அசால்ட்டாக இருந்துட்டு இருக்கிறேன், நான் தான் இந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துருவான்னு சொன்னோம்ல எதுக்காக நீ வச்சுட்டு வந்துட்டு அப்படிங்கும்போது மீனாட்சி திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க, இல்லத்தை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டு அப்படிங்கும்போது உனக்கு மறக்கிறதுக்கு வர வேலையே கிடையாது, நம்ம எதுக்காக அங்கே வந்திருக்கிறோம், அதை நீ எடுத்துகிட்டு வராமல் நீ பேசாமல் வந்துட்டியே, நான் திரும்ப உங்ககிட்ட கேட்க தானே செய்து அப்படிங்கவும் மீனாட்சி திருன்னு முழிச்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு
இருக்கிறாங்க. அப்போ வெற்றி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீ அண்ணன் வீட்டில் தானே இருக்கிறாரு, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லுங்கள் அப்படிங்கவும், இல்லை வெற்றி அது என்னுடைய பீரோவில் இருக்குது, சாவி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி சமாளிக்கவும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நாங்கள் அடுத்த தடவை வரும்போது ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா துளசிக்கு வந்து அவங்க மீனாட்சி மேலே சந்தேகம் வருது. எதுக்காக மீனாட்சி இப்படி வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, நீங்கள் இங்கே இருங்க, நானும் வெற்றியும் போய் அந்த ரிப்போர்ட்டை போய் எடுத்துகிட்டு வந்துருந்தோம், நீங்கள் சாவியை கொடுங்க அப்படின்னு மீனாட்சி கிட்ட சொல்லவும், இதை கேட்டதுமே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ சாவி என்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது, என்ன நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்போ தானே உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னீங்க, இப்போ தானே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து வெற்றி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அபிராமி மீனாட்சி பிடி திட்டுறாங்க. என்ன மீனாட்சி நீ நினைச்சிட்டு இருக்கிற, என் பொண்ணுக்கு வந்து நல்ல மாதிரிக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன், நீ என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே துளசி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அக்கா நீங்க சாவி எங்க வச்சீங்கன்னு சொல்லுங்க, நாங்க போய் எடுத்துட்டு வரோம் அப்படிங்கும்போது உடனே மீனாட்சி வந்து சாவி எங்க இருக்குதோ அந்த உண்மையை வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ துளசி வந்து அபிராமி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் போய் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடுதுன்னு சொல்லவும் உடனே வந்து அபிராமியே சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா டாக்டர் வந்து சொல்கிறாங்க, சரி ரிப்போர்ட் கொண்டுட்டு வர வரைக்கும் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படிங்கவும், இப்போ மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, துளசி எதுக்காக இப்போ வந்து அவசரமாக அந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக போகிறேன், அடுத்த தடவை வரும்போது எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படிங்கவும், அப்போ துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏன் ரிப்போர்ட் கொண்டுட்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை இப்போ இங்கே ஏற்கனவே பார்த்து ட்ரீட்மெண்ட் வரைக்கும் ரிப்போர்ட் வந்திருக்கும்ல, அதை வச்சு நம்ம வந்து பார்க்கலாமே அப்படிங்கும்போது அப்போ துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து ஏற்கனவே வந்து அந்த பழைய ரிப்போர்ட்லாம் கேட்டுட்டு இருக்காங்களா, அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதனால வந்து மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து துளசிக்கு வந்து மீனாட்சி மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது, எதுக்காக இவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை கொண்டுட்டு வராண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா துளசியும் வெற்றியும் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போனதுமே அந்த ரிசல்ட் எல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு வரவும், இங்கே பார்த்தோம்னா வந்து மீனாட்சி அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணா என்னாச்சுது, நீ டாக்டர்கிட்ட பேசினான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்னது நம்ம சொன்ன மாதிரிக்கே அவங்க செஞ்சுருவாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படி தான் கண்டிப்பாக வந்து நம்ம சொன்ன மாதிரிக்கே அவங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லவும், ஆனாலும் எனக்கு என்னமோ பதட்டமாக இருக்குது, எக்காரணத்து கொண்டும் தீபாவுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக துளசியும் வெற்றியும் போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தீபாவை தான் கட்டுறாங்க. அப்போ அபிராமி வந்து தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, தீபா நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு நம்பிக்கை வந்து அவங்க வந்து சொன்னதை பார்த்தாக்கி கண்டிப்பாக வந்து உனக்கு குழந்தை பிறக்குன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தீபா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் மீனாட்சி வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கவும் அப்போ அபிராமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மீனாட்சி நானும் உன்னை வந்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறியே, நீ சும்மாவே இருக்க மாட்டே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து துளசி வந்து ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக வெற்றி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனதுமே அவங்க ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. வந்ததுமே அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கவும் உடனே வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே பார்க்கும்போது தீபா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இவங்க கொடுத்த டேப்லெட் எல்லாமே தப்பான டேப்லெட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தீபா வந்து உண்மையை சொல்கிறாங்க, மீனாட்சி அண்ணி தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மீனாட்சி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மீனாட்சி வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்ன தீபா தெரியும், நாங்கள் கூட்டிகிட்டு போனேன், அவங்க இந்த மாதிரிக்கு கொடுத்தாங்கன்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்படி சொன்னதுமே துளசியும் அபிராமியும் வந்து மீனாட்சி முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுது சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.